शक्ति पराशक्ति, भूमि को तैयार कर फसल लगाने के समान तुम्हारे मन को परिपक्व कर आध्यात्मिक फसल को लगा रही हूँ। उस परिपक्वता को प्राप्त करने के लिए ही मूल मंत्र 108 नाम जाप, 1008 नाम जाप, यह सब मंत्र जप मैंने आपको दिया है। ओम शक्ति पराशक्ति। ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நவராத்திரியின் 2வது நாளான இன்று அன்னைக்கு பைரவி அலங்காரமும் சுயம்பு அன்னைக்கு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. அன்னை பராசக்தியின் 10 பெரும் சக்திகளை அல்லது உருவங்களை தச மகா வித்யா என்பர். தசம்னா 10, மகா வித்யா என்பர். இந்த 10 தேவியர் கருணை உடையவர்களாகவும் அதே சமயத்தில் தீமை என்று வந்துவிட்டால் அழிக்கும் திறம்பெற்ற தெய்வங்களாகவும் விளங்குகின்றனர். இந்த 10 தேவியரும் காளி, தாரா, பைரவி, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். இன்று ஆதிபராசக்தி அன்னை தாங்கி நிற்கும் திருக்கோலம் பைரவி கோலம். பைரவி என்று உச்சரிக்கும் போதே ஒரு உக்ரம், ஒரு கோபம், ஒரு வீரம், இதெல்லாம் நம்ம அந்த சொற்களிலேயே நமக்கு தெரிய வரும். பைரவி என்றால் சக்தியின் வலிமையான வடிவம் என்பர். அவளுக்கு வீர பைரவி, திரிபுர பைரவி, கால பைரவி, காலராத்திரி, சித்த பைரவி, சைதன்ய பைரவி, ருத்ர பைரவி, லிங்க பைரவி என பல திருப்பெயர்களும் உண்டு. அரக்கர்களை வதம் செய்த வீரமிகு தெய்வமாக காட்சி தருகிறாள். பிரபஞ்சத்தில் ஆக்கல், காத்தல், அழித்தல் தொழில் புரிபவளாக தேவி பைரவி திகழ்கிறாள். கார்மேகம் போன்ற கருங்கூந்தல், அதில் அழகிய கற்கள் ஒளி வீசும் கிரீடத்தை தரித்தவள். பிறைச்சந்திரனை தன்னுடைய மகுடத்தில் சூடியவள். பைரவி அன்னை 4 கரங்களை உடையவள். மேல் வலது கரத்தில் ஜபமாலையும், இடது கரத்தில் ஓலைச்சுவடியும், கீழ் வலது கரத்தில் அபய முத்திரையும், கீழ் இடது கரத்தில் வரத முத்திரையும் தாங்கி காட்சி தருபவள். மேலும் வீர திருமகளாகவே வர்ணிக்கப்படுகிறாள். தன்னுடைய கழுத்தில் பார்த்தீர்களானால் கபால மாலை அணிந்து இருக்கிறாள். மலர் மாலை சூடி கொண்டிருப்பவள் அல்ல, கபால மாலை அணிந்திருக்கிறாள் என்றால் பல அரக்கர்களை அழித்து அதன் அம்சமாக கபாலத்தை மாலையாக அணிந்திருக்கிறாள். தீஜுவாலையின் நடுவே வீற்றிருப்பது போல் அருங்காட்சி தருகிறாள். ஜுவாலையின் நடுவே வீற்றிருப்பவள். மூலாதாரத்தில் 3 கனலாக இருக்கும் குண்டலினி சக்தி இவளின் உறைவிடம். இவளை வணங்க அந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து இறையாற்றலை நமக்கு தரும். 2 கால்களையும் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து காட்சி தருகின்றாள். பத்மாசனத்தில் அமர்ந்து அழகாக காட்சி தருகின்றாள். பைரவி என்பவள் பயங்கள் போக்குபவள், நம்பிக்கையோடு செயலாற்ற வைப்பவள், கல்வி நல்லறிவு பெருக அருள் புரிபவள், சகல பயங்களையும் நீக்குபவளாக கவலை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணம்
போன்றவற்றை நீக்குபவளாக அன்னை பைரவி தேவி திகழ்கிறாள். அப்போவே பைரவின்னு சொன்னாலே ஒரு ஆக்ரோஷமான தெய்வம், அநியாயங்களை காணும்போது அழிக்கின்ற தெய்வம், நல்லவர்களுக்கு நல்லதை செய்கின்ற ஒரு தெய்வம், உக்கிரமான தெய்வம் என்பதால் தான் அந்த அக்னியில், அதாவது அந்த சுடரில் அமர்ந்து காட்சி தருகின்றவள். அடுத்தது ஏன் அவங்க உக்கிரமாக இருக்கணும், காட்சி தர்றாங்கள நல்லது செய்கிறப்ப சாந்த ரூபிணியாக இருக்கக்கூடாதான்னா, எல்லாருமே சாந்த ரூபிணியாக இருந்தால் காரியம் நடக்காது. சில அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற ரூபங்களை எடுத்து தான் ஆக வேண்டும். பைரவி என்ற ஒரு ராகம் கூட இருக்கிறது. ராகங்களில் பைரவி ராகம் என்ற ஒரு ராகம் கூட இருக்கிறது. இந்த பைரவி அன்னையை என்ன பார்த்தா அவள் ரொம்ப கொடூரமாக இருக்கிறா, அவளை எப்படி வணங்கிறது அப்படிலாம் கிடையாது. அவளைத்தான் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால்தான் தீயவர்களை அழித்து நல்லவர்கள் நலமுடன் வாழ முடியும். அடுத்தது காப்பு சந்தன காப்பு. சந்தனம் என்றாலே குளிர்ச்சி, உரசத்தான் சந்தனம் மணக்கும் என்பார்கள். சந்தனத்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஒருவர் சந்தனம் நெற்றியிலே அணிந்தால் அவர்களுக்கு மனப்பதற்றம், மனக்கவலை போன்ற பல நோய்கள் இருந்தாலும் அந்த சந்தனம் அணிந்தோமானால் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுப்பதோடு மனதுக்கு ஒரு அமைதியையும் சாந்தத்தையும் நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என்ற தன்மையும் கொடுக்கும். இதுவும் ஒரு மருத்துவ குணமும் நறுமணமும் குளிர்ச்சியும் தரக்கூடிய பொருள். சந்தனம் ஒருத்தர் இப்போ நல்ல சுபகாரியங்களுக்கு வரவேற்கிறோன்னு சொன்னால் அவர்களுக்கு சந்தனமும் பன்னீரும் கொடுத்து தான் வரவேற்போம். பன்னீரும் குளிர்ச்சியானது, சந்தனமும் குளிர்ச்சியானது. அடுத்தது மங்களகரமாக குங்குமமும் கொடுத்து வரவேற்போம். அடுத்தது சந்தன அபிஷேக பொருளாகவும் நறுமணம் வீசும் பொருளாகவும் திகழ்கிறது. நம்முடைய ஆன்மா குளிர்ச்சி பெற்று சாந்தமாக இருக்க வேண்டுமானால் நெற்றியில் சந்தனம் இடுவது நல்லது. ஆகவே அதனால்தான் குழந்தைக்கு சந்தானம் என்று பெயர். சந்தானம்னா சந்தானம் வேண்டும் அப்படின்னா நல்ல குணங்களோடு பொருந்திய ஒரு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்பது உண்டு. அந்த ஓம் சந்தன சாந்தினி ஒப்பாய் போற்றுவோம் என்ற மந்திர வரிகள் சந்தன காப்பை அன்னை விரும்பி ஏற்கிறாள் என்று கூறுகிறது. ஆகவே இன்றைய அலங்காரமாகிய பைரவி அன்னையின் சொரூபத்தையும் சுயம்பு அன்னையின் சாந்த சொரூபமாக விளங்கக்கூடிய சந்தனத்தையும் நீங்கள் கண்டு களித்து அன்னையினுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி. ओम शक्ति। लाल चुनरिया ओढ़े सहस्र सूर्य तुल्य प्रकाशमान मुंड माल धारण किए दर्शन देती हे माँ भैरवी। दाहिने हस्तन में जपमाला, बाएं में ताड़ पंडुलिपि उठाए, शेष दो करों में अभय मुद्रा दर्शाती हे अभयंकरी भैरवी। त्रिनेत्री चंद्रशेखरी रत्न रंजित किरीट धारिणी, पद्मासन विराजनी त्रिपुर सुंदरी भैरवी। अग्निज्वाला वलय मध्य विराजिते ज्ञानाग्नि प्रदायिनी देवी भैरवी। सुषुप्त मूलाधार स्थित कुंडलिनी को कृपा वर्षा से जागृत कर ऊर्ध्वगति देती ईश्वरीय प्राप्ति के पथ प्रशस्त करती हे सिद्ध भैरवी। ब्रह्मा विष्णु महेश त्रिदेवों द्वारा वंदित चंद्रकलाधरी त्रिपुर सुंदरी हे भैरवी। शरणागत के समस्त आधर कमल चक्र खिल जाते खुल जाते हे अग्नि दुर्गा। भक्तों के भव बाधा हर कार्य सफल सिद्ध कराने वाली हेतु बनती त्रिपुरांत की। काम क्रोध मद लोभ मद मात्सर्य का दमन करती हे कपाल मुंड धारिणी। दैहिक दैविक भौतिक आत्मबल देकर प्राणों का संचार कर ज्ञान वृद्धि के अनुकंपा देने वाली हे देवी।
कमल पीठासनी आदि अंत स्वरूपिणी बनकर पांच तत्वों की परिपालन कर पराशक्ति अंशनी, आत्मविश्वास प्रदायिनी, विघ्न बाधा हरणी, भय विनाशिनी, अभयदायिनी हे वीर भैरवी, सत्कर्म संकल्प युक्त होने पर अच्छाइयों को बढ़ाती, दुष्टता का नाश करती हे रुद्र भैरवी, उधार दरिद्रता कानूनी पचड़ों से उत्पन्न होने वाले भय को नाश करती भैरवी के रूप में हे आदि पराशक्ति, आज आनंद भैरवी के रूप में मरुवत्तूर निवासिनी होकर शरणागत के जीवन में खुशियों की लहर भरी बदलाव लाने वाली हे माँ आदि पराशक्ति, तुझे हमारा शत शत नमन। चंदन का लेप व कवच हमारे इहलोक जीवन और परलोक जीवन को तारने वाली माँ स्वयंभू को चंदन का कवच, भ्रम माया जाल हर कर जन्म मृत्यु के चक्कर से बाहर लाने वाले मरवत्तूर माता को चंदन का कवच, हमारे अंदर सद्गुणों की वृद्धि हेतु माता को सुगंध पूरित चंदन का कवच, घिसते घिसते सुगंध बिखेरने वाले चंदन सम स्मरण करते करते कृपा की बारिश करने वाली माता को चंदन का कवच, आत्मा को ठंडक पहुंचाकर आनंद प्रदायी की माता को चित्त क्लेश मिटाकर खुशियां भरने वाली चंदन का कवच, संतान वर मांगने वालों को संतति वृद्धि की वर प्रदायिनी सिद्ध वन माता को चंदन का लेप कवच, भक्तों को सुरक्षा और बल प्रदत्त करती भैरवी स्वरूपिणी कमल दल विराजिनी करुणामयी माँ आदि पराशक्ति, संतान वर प्रदायिनी मनमोहन सुगंधित चंदन का लेप कवच ओढ़े हे स्वयंभु माता, तुम्हें हमारा सहस्र कोटि शरणागत नमन, चरण गहूँ तोहरी अम्मा। ओम शक्ति।